Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. மழை காலத்தில் தரையில் அடியில் புதைக்கப்பட்ட இதில் வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸை உயர்த்தி வைக்கணும். அந்த மாதிரி சில இடங்களில் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி வைக்கணுன்றது தான் ஏற்பாடு. இது ப்ரிகாஷன் அவங்க பண்ணுறது. அதோடு சேர்ந்து இந்த பள்ளங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணணும். இங்கே தான் பள்ளத்தில் தானே ரோடு இருக்குது, வண்டியில் தூக்கி அடிக்குது. வழக்கமாக இருக்கிற ரோடு மாதிரி நம்ம நினச்சிட்டா இந்த தண்ணிலாம் தேங்கி அரிச்சிட்டு இருக்குது. அப்படியே அது வந்து சிமெண்ட்டு இதில் மேலே தாரை போட்டிருக்காங்க. அந்த தரமான தாரை போட்டுருந்தாங்க. அது எப்போ போட்டதோ தெரில, அவ்வளோ பள்ளம். அப்போ எது நான் சொல்கிறது 2 நாளைக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அப்போ மழை பெஞ்சி எப்படியா இருக்கும். பாட்னாவில் தான் தமிழ் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் அதுவும் ஓடிட்டுருக்கு. இவர்கள் போட்ட வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லாக தமிழ் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியாக ஓடிடுது. இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க தான் தயாராக இருக்காங்க. அதற்கான ஆட்கள் மழை சும்மா சாதாரணமாக பெஞ்சதில்லை. அன்னைக்கு தண்ணி தேங்கினதை உடனடியாக வடித்துச்சின்னு ஃபேக்ட் செக்கு. இப்போ போங்க, நேற்றுலாம் பெஞ்ச மழைக்கு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கேட்டால் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறலை. தாழ்வு மண்டலமாக மாறி அது புயலாகலாம் மாறிச்சுன்னா இன்னும் இருக்குது. பறகுல இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்து புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சென்னை என்ன ஆகும் தெரியாது. மாற்றாந்தாய் மனப்பான்மை யார் நடத்துவது அப்படின்னு அண்ணாமலை ஒரு கேள்வி வைக்கிறார். 52% இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க 3 மொழி கற்றுக்குறாங்க. 48% இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு நம்ம ஏழை வீட்டு பிள்ளைகள் 2 மொழி தான் கற்றுக்கணும்னு ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் மாற்றாந்தாய் மனப்பான்மை. துணை முதல்வர் உதயநிதி கூட ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவசர கட்டுப்பாட்டு அறையில் போகிறாரு, நிறைய இடத்துக்கு போய் ஆய்வுலாம் போட்டிருக்காங்க. அங்கே என்ன தெரியுது? ஒன்றுமே இல்லை. இதை போட்டாடுறா அப்படி கை நீட்டி இது பண்ணுற மாதிரி நெல் கொள்முதல். ஆமாம், இவ்வளோ பிரச்சனை. இன்றைக்கி போய் ஆய்வு பண்ணுறாங்க. அப்படியே ஏன் நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோன்னு தெரில. அப்படியே நின்றுங்கன்னு அப்படியே உருட்டிக்கின்னு. சார், இந்த வெள்ள தடுப்பு பணிகள்லாம் வந்து அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது பதிலுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மாசுபு என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது என்ன போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தார், அதை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பழி சுமத்துற மாதிரி மறுபடியும் கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? யானைக்கு ஏறனா குதிரை கூறுன்ற கதை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க பண்ணவே இல்லை, வேலைக்கே ஆக மாட்டாங்க, வேட்டுன்றதுனால தான் உங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார்ல, நேற்று ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு. ஒருத்தர் போய் குழந்தை தூக்கிட்டு 102 டிகிரி ஜுரம், மாத்திரை எழுதி வாங்கினா மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, தீபாவளி நேரம் என்ன பண்ண சொல்கிறேன்றாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னையில் பல்வேறு இடங்களில் வந்து எப்பயும் போல் தண்ணியை வந்து தேங்குறதா மக்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. கேள்வி என்னென்னா, 4000 கோடி ரூபா செலவு பண்ணதா அரசு சொல்லுது. இது செலவு பண்ணியும் தண்ணி பல இடத்துல தேங்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? செலவு பண்ணாங்களா இல்லையா? எத்தகைய மழை வந்தாலும் சந்திக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த அரசுக்கு இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து 4வது வருடமாக முதல்வர் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருக்கு தாங்கிற திராணி இருக்கும், நமக்கு இருக்குதான்றது தான் பிரச்சனை. வெள்ளம் வந்து அதே இதுதான், 1 மணி நேரம் மழைக்கே வெள்ளம் தேங்குது அதுன்னு. இங்கே தண்ணியில் போகிறது கூட பிரச்சனை இல்லை. இப்போ 2 வீலரில் போகிறோம், தண்ணி தேங்கியிருக்கு, கொஞ்சம் வேகமாக போயிடணும்னா ஆக்சிலேட்டர் கொடுப்போம், கொஞ்சம் வேகமாக போயிடலான்னு. மேட்ரு என்னென்னா பள்ளம் எங்கே, எந்த பள்ளம் இருக்குது, புது பள்ளம் எங்கே இருக்குது, அது ஆமாம், தண்ணி அதில் தேங்குறதே தெரிய மாட்டேங்குது. ஓரங்களில் வெட்டி போட்டிருக்கிற அந்த பள்ளங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். கடந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே ஒரு 2-3 பேர் மின்சாரம் தாக்கி வந்திருக்காங்க. மழை காலத்தில் தரையில் அடியில் புதைக்கப்பட்ட இதுலேருந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸை உயர்த்தி வைக்கணும். அந்த மாதிரி சில இடங்களில் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி வைக்கணுன்றது தான் ஏற்பாடு. இது ப்ரிகாஷன் அவங்களுக்கு பண்ணுறது. அதோடு சேர்ந்து இந்த பள்ளங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணணும். இங்கே தான் பள்ளத்தில் தானே ரோடு இருக்குது. பல்வேறு விதமான பல்வேறு வகைகள், பல்வேறு முறைகளில், பல்வேறு தரப்பில் அப்படி இப்படின்னு இந்த மேயர் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த நம்ம துரைசாமி பாலத்தில் ரொம்ப வேகமாக இறங்கிட்டேன், தூக்கி அடிச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு பள்ளமும் அவ்வளோ பெருசு, வண்டியில் தூக்கி அடிக்குது. வழக்கமாக இருக்கிற ரோடு மாதிரி நம்ம நினச்சிட்டா இந்த தண்ணிலாம் தேங்கி அரிச்சிட்டு இருக்குது. அப்படியே அது வந்து சிமெண்ட்டு இதில் மேலே தாரை போட்டிருக்காங்க. அந்த தரமான தாரை போட்டணும்ல, அது எப்போ போட்டதோ தெரில, அவ்வளோ பள்ளம். அப்போ எது நான் சொல்கிறது 2 நாளைக்கு இப்போ
லேட்டஸ்ட்டாக. அப்போ மழை பெஞ்சு எப்படியா இருக்கும்? ஆமாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பிரதான பேருந்து சாலைகள்னு சொல்லுவாங்க கார்ப்பரேஷனில், பேருந்து சாலைகளில் கூட பராமரிக்காத நிலைமை. அப்போ உள்ள இருக்கிற தெருவுகள் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? பல இடத்துல ரோடு ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. இன்னொன்று நல்ல வெயில் காலத்தில் ரோடு போட்டிங்கன்னா நல்லா அது இறுகி ஒரு இது இருக்கும். ஆமாம். கரெக்டாக நவம்பர் டிசம்பரில் தான் ரோடை போடுறது. செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மழை பெய்யுற நேரத்தில் தான். இந்த நேரத்தில் தான் போட்டால் அடித்து மறுபடியும் அடித்ததுன்னா மறுபடியும் பிச்சுன்னு போயிடும். இது ஒன்று. முன்னெல்லாம் கார்ப்பரேஷனில் கான்கிரீட் கலவைன்னு ஒன்று இருக்கும். ஆமாம். ரோடை வந்து தார் போட்டு மேடு தூக்காமல் இருக்கிறதுக்கு பள்ளங்களை கான்கிரீட் கலவை கொண்டு ஒப்பிடுவாங்க. அப்போ சாலைகளில் திடீர் பள்ளங்கள் எது இருந்தாலும் அதாகிடும். அதற்கான ஏற்பாடு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ இவர்கள் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி வேளச்சேரி ரோடை போட்டு காமிக்கிறாங்க. அதில் இவர்கள் முட்டு எப்படி இருக்குதுன்னா, இந்த ரோடு வந்து சென்னையே கிடையாது, பாட்னா. பாட்னாவில் தான் தமிழ் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் இதுவும் ஓடிட்டு இருக்குதா? இவர்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லாக தமிழ் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியாக ஓடினுது. இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க தான் தயாராக இருக்காங்க. அதற்கான ஆட்கள் மழை சும்மா சாதாரணமாக பெஞ்சதில்லை, அன்னைக்கு தண்ணி தேங்கினதை உடனடியாக வடிதுச்சின்னு ஃபேக்ட் செக்கு. இப்போ போங்க, நேற்றுலாம் பெஞ்ச மழைக்கு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கேட்டால் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறல. இதுக்கே இந்த எஃபெக்டா? தாழ்வு மண்டலமாக மாறி அது புயலாக மாறிச்சுன்னா இன்னும் இருக்குது. படகுல இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தடுத்து புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சென்னை என்ன ஆகும் தெரியாது. இப்போவே என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு. 4 வருஷம் பேரிடர் நிதி 4.5 வருஷம் பேரிடர் நிதி கொடுக்கலன்னு இன்றைக்கி ரகுபதி பேசியிருக்காரு. பேரிடர் நிதி சிஏஜி அறிக்கையில் 300 கோடி ரூபா, 275 கோடி ரூபா மத்திய அரசும் 75 கோடி ரூபா இவர்களும் போட்டு அந்த நிதியே இவர்கள் கொண்டு போய் பேரிடர் நிதிக்கு ஒதுக்கலை. ஏன் ஒதுக்கலைன்னு சிஏஜி கேட்குறாங்க. அப்போ பேரிடர் நிதி இந்த மாதிரி விஷயங்களை முன்னாடியே இப்போவே நிதி தரல. கல்விக்கு நிதி தரல. கல்விக்கு நிதி தரலைன்னா பிஎம்சி ஸ்கூலுக்கு சைன் பண்ணாதான் நிதி. அது சம்மந்தப்பட்ட மட்டும்தான், மற்ற இதுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் வேறு இதுக்கெல்லாம் நிதி கட்டாய கல்விக்கு அதுக்கு மட்டும் தானே சார்? கட்டாய கல்வி வேறு. ஓகே. கட்டாய கல்விக்கான நிதி வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. ஓகே. அதுதான் கோர்ட்டுக்கு போனப்போ கோர்ட்டு சொல்லிச்சு, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வர்றீங்க, ஏன் மாநில அரசு கொடுக்க முடியாதா அப்படின்னு. ஆமாம். நான் சொல்கிறது பிஎம்சி ஸ்கூலு வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இது பண்ணும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு போட்டு பண்ணணும். ஓகே. பிஎம்சி ஸ்கூல் எப்படின்னா, இந்த நம்ம இது இருக்குல்ல கேந்திர வித்யாலயா, இப்போ நம்ம வீட்டில் சாதாரண குடும்பங்களில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கனா முதல்ல நம்ம எங்கே போவோம்னா கேந்திர வித்யாலயா கேவி. ஏன்னா 7,000 ரூபா 8,000 ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ் இருக்கும். ஆனால் தரமான கல்வி அரசுடைய கல்வி 3 மொழி மும்மொழி. இதில் வசதி இருக்கிறவங்க 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கட்டி வேலைமால அது இதுன்னு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்பான். அது லட்சங்கள் ஏறிக்கிட்டே போகும். அப்போ இந்த கேவி மாதிரியே இன்னும் அப்டேட் வருஷன் தான் பிஎம்சி. ஓகே. அதை உள்ளே விட மாட்டோம். ஏன் விட மாட்டீங்க? ஹிந்தி வந்துடும். ஹிந்தி எப்படிங்க வரும்? அதெல்லாம் இல்லை, ஹிந்தி வந்துடும், சமஸ்கிருதம் வந்துடும். எப்படிங்க வரும் அப்படின்னா அது பதில் இல்லை. ஏங்க 3 மொழி இருக்குங்க, 3 மொழின்றது 3வது மொழி, எந்த மொழி வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். அப்படின்றப்போ ஹிந்தி எப்படிங்க வரும்? அதெல்லாம் இல்லை, ஹிந்தி வந்துடும். சரிங்க, ஹிந்தி வரட்டும். கற்றுக்கிறவங்க இருந்தால் தானே ஹிந்தி படிப்பாங்க அதிகமாக. இப்போ பிஎம்சி ஸ்கூல் தொடங்குறாங்க, அதில் பசங்க சேர்றாங்க. 3வது மொழியாக ஹிந்தி அதிகமான பசங்க எடுக்கிறாங்கன்னா ஹிந்தி தானே வரும். கற்றுக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடத்துகிறாங்க. மாற்றாந்தாய் மனப்பான்மையை யார் நடத்துவது அப்படின்னு அண்ணாமலை ஒரு கேள்வி வைக்கிறார். 52% இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க 3 மொழி கற்றுக்குறாங்க. 48% இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு நம்ம ஏழை வீட்டு பிள்ளைகள் 2 மொழி தான் கற்றுக்கணுன்னு ஒதுக்கி வச்சுருக்கீங்களே, இதுக்கு பேர் தான் மாற்றாந்தாய் மனப்பான்மை. அப்போ பிஎம்சி ஸ்கூலு திட்டங்களில் நான் வந்து கலந்துக்க மாட்டேன், நிதி மட்டும் கொடு அப்படின்னா வேலை செய்ய மாட்டேன், கூலி மட்டும் கொடுன்னா அதெல்லாம் தர முடியாதுன்னொன்னா ஒன்று பார்த்தீங்களா கல்விக்கு நிதி அப்படி இப்படின்னு. அங்கே இப்போ கேரளா இதே இவங்களோட சேர்ந்து கெட்டு போயிருந்தது. இப்போ இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நாங்கள் பிஎம்சி ஸ்கூலை ஏற்றுக்கிறோம், நிதிக்காக ஏற்றுக்கொள்கிறோம், மற்றபடி நாங்கள் இது என்னடா துட்டு வாங்குறல அப்புறம் என்ன உருட்டுற தனியாக பிஎம்சி ஸ்கூல் தான் வரப்போகுது. இவங்களும் அந்த மாதிரி ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா? வேறு வழி, இவங்க கொஞ்சம் பெருசாக எழுத்துட்டாங்கல்ல திராவிட மாடல்னு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். இல்லாட்டி இதை முடிச்சிட்டோம் இப்போ அப்படியே நிதி இல்லைன்னு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே போயிடலான்ட்டு ஓட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட 4,000 கோடிக்கு வர்றேன்,
4000 கோடி செலவு பண்ணி இவர் ஆட்சிக்கு வந்த புதுசில் என்ன சொன்னார்னா, இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், இவர்கள் கெடுத்து வச்சுருக்காங்க தமிழ்நாடு சென்னையே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ரைட்டுங்க, நல்ல விஷயங்க, நீங்கள் விடியல் தருவீங்கன்னு தெரியும், ரைட்டுங்க. அதற்கு பிறகு 2022 இப்போ தான் அந்த திருப்புகழ் கமிட்டி, இறையன்பு அவருடைய சகோதரர் குஜராத்தில் கேடர் ஐஏஎஸ் பிரதமருக்கே ஆலோசகராக இருந்தவர், அவரை அழைத்து வந்து சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக ஒரு விரிவான வரைபடத்தை திரட்டி அந்த படத்து மூலிமா நாங்கள் வந்து பண்ண போகிறோம். நாங்கள் அடடா என்ன மாதிரி கவர்மெண்ட்ரா இது, வேறு லெவலுப்பா அப்படின்னோம். அவங்கள கூட்டு வந்து அவங்களும் கரெக்டாக வரைபடம் தயாரித்து கொடுத்துட்டாங்க. 4000 கோடி ரூபா செலவு எல்லாத்தையும் செயல்படுத்தினாங்களா. அடுத்த வருஷம் 2023 2022 என்ன ஆச்சுன்னா, நம்ம எல்லாம் பள்ளம் தோண்டி அது தோண்டி திருப்புகழ் கமிட்டிப்பா கொஞ்சம் சகிச்சிக்கலாம், எல்லாம் சரி பண்ணி ஒரு சொட்டு நீர் கூட நிற்காது சொன்னாங்க. ஞாபகா லாஸ்ட்டில் 23 பெருவெள்ளம் ஞாபகா, சென்னையை மூழ்கி, எக்ஸாம் புயல் சென்னை மூழ்கி போய் 2015 தேவைடாங்கப்பா, இது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற லெவலில் ஜனங்க ரொம்ப தவிச்சாங்க. பல இடங்களில் எம்எல்ஏக்கள் கூட சண்டை நடந்தது. எம்மூர் பரந்தாமன் அங்கே எபினேசர் ஆர்கே நகர், ஆமாம் அங்கேயும் சண்டை. ஆமாம் வியாசர்பாடி, இது வேளச்சேரி அசன், ஆமாம் அசன் மௌலானா அவர் சொன்ன இதுக்கு மேலாம் உள்ளே போகாது அப்படின்னாரு. இந்த மாதிரிலாம் சண்டைகள் நடந்தது. கவுன்சிலர்கள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, திமுக நிர்வாகிகள் எல்லாம் காண போயிட்டாங்க, எம்எல்ஏக்கள் எட்டி கூட பார்க்கல. அந்த அம்மா தென்சென்னை எம்பி பாதுகாப்பாக சிஎம் குடியே அப்படின்ட்டு அதான் கடல் அதான் தண்ணி அப்படின்னு அப்படியே கொண்டு நின்று பார்த்துன்னு அவங்க அப்படியே இங்கே வரும்போது இவர் தயாநிதி மாறன் இவர் கூட பாதுகாப்பாக நம்ம டெபுட்டி சிஎம் கூட அப்படியே போயின்னு நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறது. அப்புறம் நடுநடுல நேராக போய் சார் வாங்க சார், பெரிய மேப் எடுத்து வச்சுக்குவாங்க சார், இதுதான் தண்ணி போகுது, இது காவா சார், இது இப்படி போகும், இப்போ 2 நாளா சார் அதுதான் இது சார், இது நான் ஃபோட்டோ எடுத்தியாப்பா, ரைட் போ. துணை முதல்வர் உதயநிதி கூட ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவசர கட்டுப்பாட்டு அறையில் போறாரு, நிறைய இடத்துக்கு போய் ஆய்வுலாம் போட்டிருக்காங்க. அங்கே என்ன தெரியுது, ஒன்றுமே இல்லை, இதை ஃபோட்டோ ஏறா எப்படி கை நீட்டி இது பண்ணுற மாதிரி. அதனால் அது ஒன்று. அப்போ இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க, பல இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டோம். அது கரெக்டு, என்ன கேட்டால் இது கரெக்டு தான். இந்த ஆய்வை கொஞ்சம் முன்னாடியே மேற்கொள்ளணுன்றது தான் நம்ம போன்றவர்களுடைய விமர்சனம். இந்த நேரத்தில் ஆய்வு பண்ணுறதும் கரெக்டு தான். ஏன்னா சிஎம் வராரு, டெபுட்டி சிஎம் வராருன்னா அதிகாரிகள் துடிக்க ஏதாவது பண்ணுவாங்க. ஓகே, யாருமே வரலன்னா இப்போ மேயர்லாம் போனால் ஒன்றும் கிடையாது. சார் ஏன் கேள்வி என்னன்னா, அந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அப்போ யார் சார் ஆய்வு பண்ணா? மழை வர்றதுக்கு முன்னாடி. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ போய் கை நீட்டி கலெக்டர் மாதிரி முன்னவத்தங்க தான் தெரியுமா, கை நீட்டி கலெக்டர்னு பேர் அவங்களுக்கு. ஆனால் அவனா கை நீட்டினே இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் கேமராக்கெல்லாம் அவங்க இருப்பாங்க. இப்போ டெப்டேஷனில் போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி இந்த நேரத்தில் பண்ணுங்கள், நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் ஆய்வுலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இது பாருங்கள், நெல் கொள்முதல், ஆமாம் இவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி போய் ஆய்வு பண்ணுறாங்க. அப்படியே ஏன் நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோன்னு தெரில, அப்படியே நின்றுங்கன்னு அப்படியே உருட்டிக்கின்னு பயிரெலாம் மழையில் நினைஞ்சு நாசமாக. இந்த ஆய்வெல்லாம் ஒரு 2 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும்ல, அதுக்கு நான் பின்னாடி வரேன். அப்போ இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறது, இப்படி போகிறது. சிஎம் இன்னும் கிளம்பல, அவருக்கு ரெயின் கோட்டு முக்காசூவு. ஆமாம் சார், 3 நாளாக சிஎம்ஏ காணுமே சார். அவர் இருக்கார் ஆய்வுலாம் நடத்தின்னு இருக்கார், ஆய்வு நடத்தின்னு. அவர் பெருவெல்லம் வந்தோன்னா வந்துடுவார். உதயநிதி தான் ரொம்ப மெயின் பிக்சரில் அவர் தான் இருக்காரு. 2 நாளாக அவர் தான் இருப்பார். 2 நாளாக என்னங்க போகிறாரு, பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, கால்வாய் திறப்பு அது இது எல்லாம் பார்த்துன்னுக்கிறாரு. சரி போட்டோம், அந்த மாதிரி போனால் தான் ஏதாவது கொஞ்சம் அதிகாரி கொஞ்சமாவது வேலை செய்வாங்க. அப்போது என்னென்னா இன்னும் இன்றைக்கி பருவமழை ஆரம்பிக்கல, ஆனாலும் இப்போவே பேஞ்ச மழையில் இப்போ இந்த போரூர் சைடெலாம் இந்த வேளச்சேரி குரோம்பேட்டை இங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனை. மறுபடியும் ஜனங்க அப்படி இது பண்ணுவாங்க. அது ஒன்றுமில்லை, உடனடியாக வடிந்து விட்டது, எதிரிகள் கிளப்புறது. அது இன்றைக்கி சிஎம் போட்டிருக்காருல்ல, மழை நீர் தேங்கினாலும் வெள்ளம் ஓரிரு மணி நேரங்களில் வழிந்து விடுவதால் எங்களை மகிழ்ச்சியுடன் மக்கள் வரவேற்கிறாங்களாம். எப்பா அதெல்லாம் ஆள் செட் பண்ணி தான் வர டான்ஸ் ஆடிருந்தாங்கல்ல வரும்போது, அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. போகிற இடத்துக்கு போனால் தானே தெரியும். இன்னும் மழையே ஆரம்பிக்கல, இது ட்ரெய்லர் தானே. ஆமாம், இன்னும் மெயின் பிக்சர்லாம் வரும்போது புயலே கிடையாது, இது புயலே இல்லை. அதுதான் புயல் இல்லை, தாழ்வு மண்டலமே ஆகலை, காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆமாம், தாழ்வு மண்டலமாக மாறி இருந்ததுன்னா நேற்று நைட்டிலேருந்து காலையில் வரைக்கும் 20 சென்டிமீட்டர் மேலே மழை பெஞ்சிருக்கும், கண்டமாக இருக்கும். அப்போ தப்பிச்சாங்க. இப்போ அடுத்தது உருவாகும். இப்போ இது வெறும் ட்ரெய்லர், மெயின் பிக்சர் வரும்போது தான் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்களா எப்படி வரவேன்னு தெரியும். என்ன அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படி இப்படியே ஆய்வு பண்ண மாதிரி அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு கை நீட்டிக்கின்னு அந்த வரைபடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் மக்கள் சமூக வலைதளங்களில் தான் இந்த பிரச்சனை பெருசாக ஓடும். இந்த தடவை 2-3 சேனல்கள் இறங்கிட்டாங்க. ஓகே,
தலைமுறையை போட்டு அடின்னு அடிச்சதில் அவனும் இறங்கிட்டான். கொஞ்சம் தண்ணி தேங்கினால ஃபுல்லாக எடுத்து போட்டு அட்ரான்னு அடிச்சுன்னுறான். பாலிமர் இந்த மாதிரி சேனல்கள் இந்த தேர்தல் நெருங்குது இல்லை, ஆமாம், அதனால் கொஞ்சம் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அதனால் பார்ப்போம், பொறுத்து இருந்து. 4000 கோடிலாம் தான் 90% நிறைவேற்றிட்டாங்க, 100% நிறைவேற்றிட்டாங்க, 75% நிறைவேற்றிட்டாங்க, 60% பணிகள் முடிந்து விட்டது. இது எல்லாத்தையும் கூட்டி 4ஆல் வகுத்து ஒரு ரேஷியோ முடிவு பண்ணி. சரி சார். இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, கிட்டத்தட்ட 6 மாதம் தான் இருக்குது. ஏற்கனவே 16 தொகுதிகளையும் திமுக தான் ஜெயிச்சது போன எலெக்ஷனில். இப்போ இந்த வரக்கூடிய இந்த தேர்தல் வந்து இந்த மழை வந்து ரொம்ப பிரதிபலிக்குமே சார். இதில் கூட ரொம்ப சீரியஸாக இறங்கலன்னா ரொம்ப. அதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அப்பா டேய் 2023 எல்லாம் காணா போயிட்டீங்களா, அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்களே உங்களை தேடுற மாதிரி ஆயிடுச்சு, தயவு செய்து இந்த தடவை அந்த வேலை பண்ணாதீங்களா. ஒரு 8 மாதத்தில் தேர்தல் இருக்குது, 180 நாள் தான் இருக்குது, 6 மாதம் தான் இருக்குது, கொஞ்சம் தலையை காட்டுங்களாங்க அப்பா, திட்டு வாங்கிக்கிங்க, அச்சா கூட வாங்கிக்கிங்க, கை செலவு கை காசி போட்டு இல்லாட்டி நாங்கள் அனுப்புகிறோம் நிதி எல்லாம் வாங்கி வச்சு ஜனங்களுக்கு கொடுத்துனேரு, காரி துப்புவானுங்க, அப்போ கூட கண்டுக்காத, ஏதாவது பண்ணினேரு, தேர்தல் வருது, வெள்ளங்கள்லாம் வீட்டில் போய் படுத்துக்கினா வச்சுக்கோ, அவள் தான் முடிஞ்சது கதைன்றாங்க. இன்றைக்கி கூட்டம் போட்டுக்கிறாங்களே சென்னை ஆவடி தாம்பரம், சென்னை ஆவடி தாம்பரம் 3 மாநகராட்சி மேயர்கள், 3 மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவர்களே தான் மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் எம்எல்ஏக்கள் எல்லோரையும் கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டம். நிவாரண பணி எப்படி நடத்தணும், நிவாரண பணிலாம் எப்படி நடத்தணும் அதை பற்றி ஆலோசனை பண்ணியிருக்காங்க. வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கொன்னே போடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த கூட்டத்துடைய முக்கியமான அஜெண்டா. சார், இந்த வெள்ள தடுப்பு பணிகள்லாம் வந்து அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது பதிலுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மாசுபு என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது என்ன போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாரு அதை கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பழி சுமத்துற மாதிரி மறுபடியும் கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? யானைக்கு ஏறனா குதிரை கூறுன்ற கதை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க சரி அவங்க பண்ணவே இல்லை, வேலைக்கே ஆக மாட்டாங்க, வெத்து வேட்டுன்றதுனால தான் உங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதுன்னு சொல்லணும். அவனை என்ன பண்ண, அவனை நிறுத்த சொல்லணும். நான் நிறுத்துறேன், நாயகம் படம் கமல்ஹாசன் மாதிரி பேசியிருந்தா இவர் துறையே கவனிக்கிறது இல்லை. இதில் இவர் கருத்துக்கு அந்த சமயம் மாறிடுவார். இன்றைக்கி இப்போ சட்டசபையிலையும் சரி வெளியிலையும் சரி துறை அமைச்சர்கள் துறை சம்மந்தமாக பேசுறதில்லை சார். இவர் முன்னாள் மேயர் இல்லை சார். முன்னாள் மேயர்னா என்ன பண்ணிட்டார்? இவர் மேயராக இருந்து இப்போ சென்னைக்கே ஒரு தான் பாதி சென்னைக்கு பொறுப்பு. இதான் இவ்வளோ நேரம் பேசணுமா, அதில் என்ன பண்ணார் இவர்? இப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார்ல, நேற்று ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஒருத்தர் போய் குழந்தைய தூக்கிட்டு 102 டிகிரி ஜுரம், மாத்திரை எழுதி வாங்கினா மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, தீபாவளி நேரம் என்ன பண்ண சொல்கிறேன்றாங்க. அவர் சாதாரணமாக கேட்குறாரு, ஏங்க தீபாவளி நேரம்னா ஜனங்க வரமாட்டான்னு நினைக்காதீங்க, ஜனங்க வருவாங்க, குறைந்தபட்சம் கூட மாத்திரை வச்சுக்க மாட்டீங்களா, ஒரு ஜுரம் மாத்திரை கூட வச்சுக்க மாட்டீங்களா, அங்கே போய் கேளு, 5 மாடி மறுபடியும் நான் ஏறி போய் டாக்டரை பார்க்கணுமா, என்னங்க இது ஏற்பாடு? ஏங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பொதுமக்களுக்காக தானேங்க, இந்த வசதியெலாம் நீங்கள் பண்ணி தரணும் இல்லைங்க, அதுக்கு அலட்சியமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அது வைரலாக விட்டுருக்குது. இதுக்கு இவர் என்ன சொல்லுவார்? அதை என்ன சொன்னார்? மருத்துவ பயனாளிகள், நோயாளிகள் எல்லாம் மருத்துவ பயனாளி குழந்தை 102 டிகிரி ஜுரத்தோடு வந்து மாத்திரை இல்லைன்றாங்களா, அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்? ஒரு மருத்துவ பயனாளிக்கு பயன் தரும் விதமாக ஏதாவது பண்ணணும்ல. இதை விட்டுட்டு இதில் கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணார் சொல்லு, நான் வந்து கேட்டு வா, இதுதான் நம்ம இருக்கிறோமா பத்திரிகையாளர். இந்த பத்திரிகையாளர்லாம் எப்படி இருக்காங்கன்னா, முன்னெல்லாம் பீட்டு இந்தந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பேசுவாங்க. இந்த ஒரு பையன் பேசினான் பாருங்க, இவர் டாம் ஆன்வர்சன்ட்ட, சார் ப்ளீச்சிங் பவுடர் போல மைதா மாவு போட்டுச்சு, மைதா மாவுன்னா விலை தெரியுமா, ப்ளீச்சிங் பவுடர் அதோட விலை கம்மி தெரியுமா, மைதா மாவு போட்டுக்கிறாங்கன்ற, ப்ளீச்சிங் பவுடர் வந்து 50 ரூபா கிலோ தெரியுமா அப்படின்னு அவன் திருப்பி கேட்க. யார் சொன்னா அவனுக்கு? உங்கள் மாநகராட்சி டெண்டரில் தான் போட்டு எடுத்துருக்கீங்க, நேரட்டே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டு அப்படின்னோடனே அடித்து புரண்டு ஓடி போனார். அப்போது அதில் சரக்கு இருந்தால் நீங்கள் மடக்கலாம், மேட்டை கேட்டதும் அதே மாதிரி தான். அப்போது இந்த மாதிரி கேள்விகள் தான் கேள்வியாளர் வைக்கணும். இப்போ கேள்வியாளர் எப்படி ஆகிட்டாங்க பார்த்துருக்கீங்களா, செய்தியாளர்கள்லாம். சார் உங்களை சீமான் வண்டியாக திட்டினார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன்தான் சீமானா அப்படின்னு இவர் ஒன்று அங்கே தூக்கின்னு போய் உங்களை அவர் வண்டியாக திட்டினார், அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? உங்களை நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா நினைக்கிறீங்க? அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? மக்கள் நலன் சார்ந்த எந்த கேள்வியும் கிடையாது. இவர் சொன்னார், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அங்கே போயிட்டு அவர் சொன்னார், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நெல் கொள்முதல் ஒன்றுமே பண்ணலன்னு அவர் சொல்கிறாரு, யார் சொன்னால்? நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணோம், இவர் பொய்யா சொல்லின்னு இருப்பார், எல்லாம் மைக்கை போட்டு கம்முன்னு போயிடுறது.
அட குறைந்தபட்சம் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையாவது படிங்கப்பா. அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் நல்லா பதில் சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.